அவரவர்களே ஜோதிடம் பார்ப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. ஜோதிடமே தெரியாதவர்களும் சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்க வழிவகை உண்டு. ஒரு மனிதர் சரஜோதிடத்தை உணர்ந்து கொண்டால், சரஜோதிடம்னா மூச்சு ஜோதிடம்னு சொல்லலாம். மூச்சு காத்து மிக மிக முக்கியமானது. இப்போ உங்களுடைய பெயரே உங்களுடைய மூச்சு காத்து தான். ஒரு வேலைக்கு கிளம்பும்போது இந்த வேலை வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மூச்சு காற்றை வச்சே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் முனிவர்களையும் அகோரிகளையும் ரிஷிகளையும் பார்த்தா எப்பவுமே மூக்கின் நுனியை உற்று நோக்குவார்கள். இந்த மூக்கு நுனி என்பது எதை நான் சொல்கிறேன்னா, உதட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நுனி. இடது பக்கம் மூச்சு காற்று வந்தால் எந்த விதமான விஷயத்துக்கு போனாலும் வெற்றி கிடைக்கும். அதாவது லௌகீக விஷயங்கள், உலகியல் விஷயங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வலது பக்க மூச்சு காற்றுக்கு பேர் சிவம், இடது பக்க மூச்சு காற்றுக்கு பேர் பராசக்தி. அந்த மூச்சு காற்று நின்று போனால் அவன் பேர் சவம். இதுதான் வித்தியாசம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜோதிடர் கேட்பாங்க. சார் இன்றைக்கி நான் என்ன சட்டை போடலாம், நான் இன்றைக்கி இந்த நேரத்தில் கிளம்பலாமா, நான் இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி முடிஞ்சிருமா அப்படின்னு டெய்லியும் ஜோசியரோட அந்த கைடன்ஸ்லேயும் நுணுக்கமாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஜோசியர் தான் இதை பார்க்க முடியுமா? ஒரு இண்டிவிஜுவலாக என்னால் இதை பார்க்க முடியாதா? ஏன்னா பல காலமாக நான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன், இதை கூட என்னால் கணிக்க முடியாதா அப்படின்னு கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு என்ன சார் பதில்? லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இப்போது அவரவர்களே ஜோதிடம் பார்ப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. ஜோதிடமே தெரியாதவர்களும் சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்க வழிவகை உண்டு. இப்போ பொதுவாக ராகு காலம், யமகண்டம், இந்த நேரம்லாம் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம், ராகு காலம் யமகண்டம் என்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் ஒரே நேரம் இல்லை. ஆனால் ஒரே நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போது 10-12ன்னா பம்பாயில் 10-12 சென்னையில் 10-12 மாறும். அதுவே மாறுமா? ஆமாம். காரணம் அட்சரேகை தீர்க்க ரேகை மாறுகிறதா? ஆமாம். அப்போ அந்த மாதிரி மாறும்போது நேரம் மாறி தானே ஆகும். காரணம் சூரிய உதய காலத்தை வச்சு தான் ராகுகால யமகண்டம் குறிக்கப்படுகிறது. சூரிய உதயம் பம்பாயிலையும் சென்னையிலையும் ஒன்று தானா, வேறு வேறு நேரத்தில் வருது. அப்போ ராகுகால யமகண்டமும் மாறி தானே ஆகும். கரெக்ட். ஒன்று. ரெண்டாவது, ஒரு ராகு காலத்திலேயே ஒருவருக்கு பெரிய அளவுக்கு பணம் வருது, மற்றவருக்கு பண இழப்பு நடக்கிறது. அப்போ ராகு காலம் நல்லதா கெட்டதா? ஒருவருக்கு நல்லது, ஒருவருக்கு கெடுதல். ஆக நேர வித்தியாசங்கள், பஞ்சாங்கங்களுடைய வித்தியாசங்கள், அயனாம்ச வித்தியாசங்கள், இதெல்லாம் பார்த்தா ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஆக ஒரு மனிதர் சரஜோதிடத்தை உணர்ந்து கொண்டால், சரஜோதிடம்னா மூச்சு ஜோதிடம்னு சொல்லலாம். சரம் என்றால் ஓடுவது, அச்சரம் என்றால் ஓடாதது. இப்போ மலை அச்சரம், நதி சரம், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் சராச்சரம், அண்ட சராச்சரம் சொல்கிறோம் இல்லையா? ஆமாம். அது இப்போ இந்த மூச்சு காற்று மிக மிக முக்கியமானது. இப்போ உங்களுடைய பெயரே உங்களுடைய மூச்சு காற்று தான். இந்த மூச்சு காற்று இருக்கும் வரை தான் ஒருவருக்கு அவருடைய பெயர் சொல்லப்படும். அந்த மூச்சு காற்று நின்று விட்டால் அவருக்கு பேர் பிணம், பேரே மாறிடும். ஒரு செகண்டில் மாறிடும்.
அப்போது உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொடுப்பது எதுனா மூச்சு காற்று தான். அந்த மூச்சு காற்று ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக வரும். இப்போ உங்களுக்கு வலது பக்கம் மூச்சு காற்று வரும்போது எனக்கு இடது பக்கம் மூச்சு காற்று வரும். இடது பக்கம் மூக்கில் மாறிக்கொண்டே இருக்கும். இதை ஜோதிடத்தில் ஒரு ராசியை 2 ஓரையாக பிரிப்பாங்க. சூரிய ஓரை, சந்திர ஓரை. அதாவது இது நாளின் ஓரை போல் அல்லாமல் ஒரு ராசிக்கே 2 ஓரை உண்டு. ஓரை என்றால் ஹவர் என்ற வார்த்தை. ஹவர்னா 1 மணி நேரம். இப்போ மேஷ ராசியாக இருந்தால் 1 மணி நேரம் சூரிய ஓரையும் 1 மணி நேரம் சந்திர ஓரையும் நடக்கும். ரிஷபராசிக்கு வரும்போது முதல் ஓரை சந்திர ஓரையாகவும் அடுத்த ஓரை சூரிய ஓரையாகவும் வரும். இதுதான் வந்து கணக்கு. அப்போது ஒருவருடைய மூச்சு காற்று 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். வலது இடது என்பது போல். இதில் வலது பக்க மூச்சு காற்று சூரியனை குறிக்கும், இடது பக்கம் சந்திரனை குறிக்கும். அதனால தான் சூரியகலை சந்திரகலைன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போது எந்தெந்த விஷயத்துக்கு வலது பக்க மூச்சு காற்று நல்லது, எந்தெந்த விஷயத்துக்கு இடது பக்க மூச்சு காற்று நமக்கு வெற்றியை தரும், இதை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டால் ஒரு வேலைக்கு கிளம்பும்போது இந்த வேலை வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சிடும். அந்த மூச்சு காற்றை வச்சே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இது யார் வேணால் பண்ணலாம். காரணம், இப்போது ஒரு பெரிய அரசர் இருக்கார் அல்லது ஒரு நாட்டின் பிரதம மந்திரி இருக்கார், ஒரு சாதாரண சாலையில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர் இருக்கார். 2 பேருக்கும் உணவும் தண்ணீரும் மாறுபடும். அவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடலாம், மினரல் வாட்டர் குடிக்கலாம். ஆனால் 2 பேருக்கும் பொதுவானது மூச்சு காற்று. இங்கே தான் நான் சரௌண்டிங்கில் இருக்குது. அதுக்காக தனியாக சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் மூச்சு காற்று விடுறது கிடையாது. கரெக்ட். அப்போது இந்த பிச்சைக்காரர் எந்த மூச்சு காற்றை எடுத்து விடுகிறாரோ அதே காற்று வெளியிலிருந்து தான் அவரும் மூச்சு காற்று எடுக்கணும். அப்போது காற்று என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ அந்த மூச்சு காற்று தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொடுக்கிறது. அந்த மூச்சு காற்று தான் எது வெற்றி எது தோல்வி என்பதை சொல்லுகிறது. இப்போது கல்வி, அன்பு, ஆன்மீகம், கடவுள் வழிபாடு இதெல்லாம் இருக்கணும்னா வலது பக்க மூச்சு. பணம், வெற்றி ஆர் உலகியல் மாற்றங்கள் அல்லது சாதாரணமாக குடும்ப விஷயமான சமாச்சாரங்கள், இதுக்கெல்லாம் இடது பக்க மூச்சு காற்று. வலது பக்க மூச்சு காற்றுக்கு பேர் சிவம், இடது பக்க மூச்சு காற்றுக்கு பேர் பராசக்தி, சக்தி. வலது பக்க மூச்சு காற்றுக்கு பேர் சிவம். அந்த மூச்சு காற்று நின்று போனால் அவன் பேர் சவம். இதான் வித்தியாசம். சிவம் சவமாக மாறிடும். அப்போது சிவன் எதுக்குன்னா அன்பு, பாசம், பிரியம், இதெல்லாம் சிவன். ஆற்றல், சக்தி, அதாவது பராசக்தி. அப்போது அன்பு, ஆற்றல் எல்லாம் சேர்ந்தாதான் வாழ்க்கை. கண்டிப்பாக. இந்த மூச்சு காற்றை எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் கவனித்து கொண்டே இருப்பார்கள். எப்போதுமே. நீங்கள் முனிவர்களையும் அகோரிகளையும் ரிஷிகளையும் பார்த்தா எப்போவுமே மூக்கின் நுனியை உற்று நோக்குவார்கள். ஏன்னா மூச்சு வித்தியாசம்தான் அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. இந்த மூக்கு நுனி என்பது எதை நான் சொல்கிறேன்னா, உதட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நுனி, இந்த இடம். ஆமாம், அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது. இப்போ மூச்சு காற்று, கண், எண்ணங்கள் எல்லாமே ஒன்று தான்.
வேறு வேறு கிடையாது. கிடையாது. சரி, நீங்கள் உற்று நோக்கினா இந்த மூக்குன்றது ஒரு தராசின் மையத்தண்டு போல இருக்கும். அப்போ அந்த தராசின் 2 தட்டுகள் இது கண்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணங்களே கண்களில் தான் பிரதிபலிக்கும். அப்போ இதுதான் உங்களுடைய தராசின் முக்கியமான தண்டு. 2 பக்கம் 2 பாத்திரங்கள். இந்த பேலன்ஸ் தான் எண்ணங்களை காமிக்கும். இதுக்காக தான் அந்த அந்த வடிவமே அது போல் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த கண்களுக்கு நடுவில் உள்ள இடத்துக்கு பேர் ஆக்ஞா. சக்கரங்கள்லாம் ஆக்ஞா அது. அப்போது இந்த மூச்சு காற்றை வைத்து கொண்டு நாம் ஒரு வேலைக்கு கிளம்புறோன்னா அது பொருளாதார வேலையாக இருந்தால் இடது பக்கம் மூச்சு வரதான்னு பார்க்கணும். படிப்பு, ஆன்மீகம் போன்ற விஷயங்களாக இருந்தால் வலது பக்கம் வரதான்னு பார்க்கணும். நீங்கள் உற்று நோக்கினா ஒரு பக்கம் மூக்கு தான் உங்களுக்கு தெரியும், இன்னொரு பக்கம் மூக்கு தெரியாது. அப்போது எந்த பக்கம் தெரியவில்லையோ அதற்கு பேர் சூன்ய பாகம்னு பேர். அந்த இடத்துல மூச்சு காற்று வரல. அப்போது இடது பக்கம் மூச்சு காற்று வந்தால் எந்த விதமான விஷயத்துக்கு போனாலும் வெற்றி கிடைக்கும். அதாவது லௌகீக விஷயங்கள், உலகியல் விஷயங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போது உங்களுடைய உடம்பே காமிச்சு கொடுத்துரும், நீங்கள் வெற்றி பெறுவீர்களா தோல்வி பெறுவீர்களா. இந்த சரஜோதிடத்தை வச்சு பிரசன்ன ஆருடம் கூட பார்க்கலாம். ஓ, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆமாம், இந்த நேரத்தை ஜோதிடர்களே அப்படி தான் பார்ப்பாங்க. சரஜோதிடம் தான் பிரசன்ன ஆருடத்துக்கே முக்கியமானது. ஏன்னா சூரியகலை, சந்திரகலை ஒவ்வொரு மூக்குலேயும் 5 பாகங்களாக மூச்சு ஓடும். ஒன்று நடுத்தண்டை ஒட்டி அல்லது மூக்கின் நுனிக்கு மூச்சு காற்று ஓடும். இந்த 5 இடங்களும் 2 விதமாக போகும். இப்போ நீங்கள் சிம்மத்திலேருந்து கணக்கு பண்ணினா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, இதான் ஜாதக கட்டம். சந்திரன்லேருந்து மேலே போனாலும் இதே கட்டம்தான். கடகம், மிதுனம் புதனுடையது, அதுக்கப்புறம் ரிஷபம், அதுக்கப்புறம் செவ்வாயுடைய மேஷம், அதுக்கப்புறம் மீனம், அதுக்கப்புறம் கும்பம். ஒரு ஜாதகத்தை 2ஆக பிரித்தால் இதே ஆர்டரில் தான் மூச்சு காற்றே போகும். அப்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே வீடு தான், வேறு வேறு கிடையாது. வேறு வேறு கிடையாது. ஆனால் செவ்வாய்க்கு 2 வீடு, சுக்கிரனுக்கு 2 வீடு, எல்லாருக்கும் 2 வீடு. காரணம், சூரிய கலையில் ஓடக்கூடிய செவ்வாய், சந்திரகலையில் ஓடக்கூடிய செவ்வாய் என்று 2 பாகம் இருக்குது. இதை வச்சு தான் பிரசன்ன ஆருடமே கண்டுபிடிக்கப்படுறது. ஓ, ஆக சாதாரண மனிதர் வலது பக்கம் மூச்சு ஓடுறதா இடது பக்கம் மூச்சு ஓடுறதா என்பதை மட்டும் கண்டுபிடித்தால் அவர் போகக்கூடிய வேலை வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்னு கண்டுபிடிக்கலாம். இடது பக்கம் ஓடினா வெற்றி, அதாவது உலகியல் விஷயங்கள். கல்வி விஷயங்களில் வெற்றினா வலது பக்கம் ஓடணும். அப்போது அவரவர் உடம்பே அவரவருக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்துரும். பா, இதுதான் ரிஷிகளும் முனிவர்களும் தண்டம்னு ஒரு பொருள் வச்சுருப்பாங்க. ஆமாம், ஒரு சொம்பு இருக்கும், ஒரு சொம்போட சேர்த்து ஒரு தண்டம் வச்சுருப்பாங்க. அந்த தண்டத்தை வலது பக்கம் வைத்து கொண்டிருந்தால் இடது பக்கம் மூச்சு உருவாகும், இடது பக்கம் வைத்து கொண்டிருந்தால் வலது பக்கம் மூச்சு உருவாகும். ஓ, அப்போது அவர்கள் மூச்சை எந்த கலையாக வேணாலும் மாற்றிக்கலாம், அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க, மாற்றிப்பாங்க. இதில் என்ன விஷயம்னா, ஒருவரிடம் தயவு கேட்டு போகிறோம், கருணை எதிர்பார்த்து, இல்லைனா ஏதோ பணம் கேட்டு போகிறோன்னா இடது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை வச்சுருப்பாங்க அப்போல்லாம். ஆமாம், இடது பக்கம் அக்கில்ல. காரணம், அப்போது வலது பக்கம் மூச்சு கிளம்பிடும். அப்போது யார் இடது பக்கம் அந்த கடாம் என்ற ஒரு காப்பு வலது பக்கம் போட்டுக்கலாம், யார் இடது பக்கம் போட்டுக்கலாம் என்பதெல்லாம் கணக்கு இருக்குது. நான் வலதில் போட்டிருக்கேன் சார். வலதில் போட்டிருக்கீங்க. ஆக
எது வேணும்னா இப்போ வந்து சாதாரணமாக உலகியல் வெற்றி வேணும்னா வலது பக்கம் போட்டுக்கணும். ஆன்மீகத்தில் பெரிய ஆளானோன்னா இடது பக்கம் போட்டுக்கணும். ஓ, அப்போ தான் மூச்சு காற்று மாறும். காரணம், நம்மளுடைய மூளையே 2 பாகமாக இருக்குது, வலது மூளை இடது மூளை. அதில் ஒன்று வந்து லாஜிக்கல் திங்கிங், இன்னொன்று க்ரியேட்டிவ் திங்கிங். அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வரம்பு மீறிய எண்ணம் அல்லது புதிய கண்டுபிடிப்பு, அதுக்கு ஒரு பக்கமும் சாதாரண மாமூல் வாழ்க்கைக்கு ஒரு பக்கமாக பிரிகிறது. இதுதான் நம்முடைய உடம்பின் வலது பாகங்கள் இடது பாகத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுறது, இடது பாகம் வலது பாகத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுறது. இதுதான் சரஜோதிடத்தின் மிக மிக முக்கியமானது. சரஜோதிடத்தை முழுமையாக தெரிந்து கொண்டால் பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை அறிஞ்சிக்கலாம். பஞ்சபக்ஷியும் அதுதான். சூரியன் சந்திரன் தவிர்த்து மற்ற 5 கிரகங்கள் தான் பஞ்சபக்ஷி, 5 விதமான பட்சிகள். ஆக சரஜோதிடம் தான் மிக மிக முக்கியமானது. அதிலிருந்து தான் மற்ற எல்லாமே. காரணம், நமக்கு மூச்சு காற்றை விட்டு இந்த உலகத்தில் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய வழியே கிடையாது. ஆமாம், இந்த உலகத்துக்கும் நமக்கும் தொடர்பே மூச்சு காற்று தான். அப்போ சரஜோதிடம் கற்றுக்கொண்டால் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். சக்ஸஸ் தான், சக்ஸஸ். இதுதான் வந்து முக்கியமான சமாச்சாரம். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஓப்பனிங்லேயே சொன்னேன், பல பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜோதிடரை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு. நம்ம மூச்சு காற்றே நமக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு நம்மளோட கேள்விக்கு அதுவே வந்து விடையை கொடுத்துருது. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாரும் லெஃப்ட்டு ரைட்டு எது வேணுமோ அவங்கவுங்களே பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி.